ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான நாட்டுக்கோழிக்கறி குழம்பு எங்கள் பாட்டி ஸ்டைல், இது எங்கள் ஊர் பக்கம் ஸ்டைலுங்க. இதில் பார்க்கல, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கு. அது எப்படி எண்ணெய் கக்கி வந்திருக்குது பாருங்கள். நல்ல நாட்டுக்கோழினா நல்ல எண்ணெய் கக்கி வரும். இது எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக மல்லி போட்டிருக்குறேன், அப்புறம் ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மிளகு. இது எல்லாம் என்ன பண்ணணும்னா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. எதுவும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. ட்ரையாக நல்லா கொஞ்சம் அந்த வாசம் வருங்க. மல்லி, சோம்பு, சீரகமெல்லாம் நல்லா வறுத்துடணும். ஒரு மாதிரி வாசம் வரும். அந்த வாசம் வந்தோன்னே ரொம்ப கருகிரவும் கூடாது. ஓரளவுக்கு வாசம் வந்தோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் சேஞ்சு தெரியும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது என்னோடய ஃபேவரட் வடைச்சட்டி. கல்யாணம் இந்த 10-12 வருஷத்தில் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. எத்தனை வடைச்சட்டி வந்தாலும் இதுதான் நான் இந்த கொஞ்சமாக செய்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி உங்கள்கிட்டயும் ஸ்பெஷலாக இருக்குமே ஏதோ ஒன்று. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அவ்வளோதாங்க. பட்டை போடக்கூடாது இதுக்கு. அந்த மற்ற எந்த ஸ்பைசஸும் போடக்கூடாது. நான் கொஞ்சமாக இந்த வாசத்துக்காகத்தான் ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காயும் போட்டுக்கிறேன். அதுவுமே போட மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் ஏதோ இப்போ சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஒரு தக்காளி. இது பாட்டிங்க ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறிச்சு. நம்மளுக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைலு, நல்ல ஸ்டைலு, நல்ல ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இது கொஞ்சம் சுட்ட மாதிரி பண்ணணுங்க. பாருங்கள், ஃபயர் வரும். இது நல்லா நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த எண்ணெய்க்கும் இந்த சட்டிக்கும் இந்த ஹீட்டுக்கும் நல்லா வரும். இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. நார்மலாக வணக்கி கையில் நீங்கள் கரண்டி வச்சு கிளறக்கும் இப்படி அதான் அந்த கைப்பக்குவங்கிறாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் மாறுன்னு. இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். இது மாதிரி அந்த குலுக்கி அந்த கரண்டி விட்டு நம்ம கிளறதை விட இது மாதிரி அந்த சட்டியோடு அது டச் ஆகி அந்த குலுக்கி செய்கிறப்ப அது வேறு லெவல் இருக்குதுங்க டேஸ்ட்டு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு சில கொஞ்சமாக செய்கிற ஐட்டத்துக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன். நிறையானா வேறு பெரிய சட்டி வச்சுருவேன். இந்த சட்னிக்கு இதுக்கெல்லாம் இது மாதிரி தான் செய்வேன். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். கசகசா போடக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. கசகசா மட்டனுக்கு தான் போடணும், இந்த நாட்டுக்கோழிக்கு போடக்கூடாது. இவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஆற வச்சு நல்ல மைய பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா வதக்கி விட்டு நிறுத்திட்டால் போதும். ஒரு குலுக்கி. இது நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது இந்த ஃபாயில் கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த நாட்டுக்கோழி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு லெக் பீஸு. இது நல்லா இருந்ததுங்க. நல்லா நாட்டுக்கோழி. இங்கே நாங்கள் மட்டன் நல்லா இருக்க மாட்டேங்குது, நாட்டுக்கோழி நல்லா இருக்குது. அதனால் நாட்டுக்கோழி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கோழி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ கம்மியாக வரும். இது நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமான செக்கில் வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெய்ங்க. செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் தான் ஊற்றுனேன், அதுக்கும் கொஞ்சம் தான் ஊற்றுனேன், இதுக்கும் கொஞ்சம் தான் ஊற்றுனேன். ஆனால் குழம்பு எப்படி நல்லா வந்திருந்தது. இதுக்கு காரணம் நல்லா நாட்டுக்கோழியை பார்த்து வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க போடணும் இதுக்கு டேஸ்ட்டே. பெரிய வெங்காயம் போடாதீங்க, டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஜீரகம் மட்டும்தான், வேறு எதுவும் நான் போடல. அதான் பட்டை போடக்கூடாது. கோழிக்கறி குழம்புக்கு மட்டும் பட்டை போடவே கூடாது. அது டேஸ்ட்டு வேறு மாதிரி பண்ணி விட்டுரும். இது எங்கள் அம்மா எல்லாம் சொன்ன ட்ரிக்கு. அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினோன்னே இதை கறியை போட்டுருங்க. கறியை நல்லா வதக்கணுங்க. இதுதாங்க இதில் மெயினே. நல்லா வதங்கணும் கறி. பாருங்கள், லெக் பீஸு நல்லா வதங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது என்ன பண்ணணுன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே அப்பப்போ மட்டும் கிளறி விட்டு மூடி கூட போட்டு வச்சிடலாம். இந்த கறி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி நல்லா அந்த ஒரு கலரே மாறிடுங்க. அப்புறம் தான் மசாலாவை போடணும். அப்போ தான் இந்த வாத்து, இந்த நாட்டுக்கோழியெல்லாம் இந்த ஒரு கவுச்சி வராது. ஒரு சிலர் அது பிடிக்கும் ஸ்மெல்லு. எனக்கு இந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்காது. இருந்தாலும் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வரும்னு வைங்களேன். இந்த விருந்தில் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் வரும். ஒரு சிலருக்கு இந்த நாட்டுக்கோழி இந்த வாத்தெல்லாம் கவுச்சினாலே பிடிக்காதுமிங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டு பாருங்கள். உப்பு மஞ்சத்தூளும் போட்டாங்களா, இப்போ அதுக்குள்ளே அது அரைச்சி எடுத்துடலாம். அது வதங்கிட்டு இருக்குது. மூடி போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்பைசிஸ் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் போட்டு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எங்கள் அம்மாயி சொல்லுவாங்க, சாந்தாட்டம் இருக்கணும் மிளகு. ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்ட சொல்லுவாங்க. ஆட்டு இன்னும் சாந்தாட்டம் ஆகணும்னு. பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷமே இருக்குங்க. எப்படி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கலரே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஒரு கவுச்சியே வராதுங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கவுச்சி பிடிக்காதவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தா மசாலாவை போட்டுட்டேன்.
இதை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி விசில் விட்டுற வேண்டியதான். இது நாட்டுக்கோழிங்காட்டி ஒரு 7-8 விசில் விடணும். அதுக்கு வந்து உசுன்னு நிறையா விசில் விடாமல் ஒரு 3-4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுருங்க அடுப்பை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 விசில் மறுபடியும் விடுறம்போது என்ன ஆகுனா, இந்த நாட்டுக்கோழினாவே அது சத்தே வந்து அந்த எலும்பில் தான் இருக்குது. அதனால் அந்த எலும்பு வந்து நல்லா வெந்து அந்த நல்லா இந்த சைலம்பாங்க எங்கள் அம்மா எல்லாம் சைலம் இறங்கணும், அப்போ தான் நல்லா இருக்குமாங்க அந்த குழம்புல. அந்த எலும்புல இருக்கிற ஜைலமெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நான் வந்து உப்பு குத்து மதிப்பாக தான் போடுவேன், அளந்தெல்லாம் போட மாட்டேன். கரெக்டாக இருக்கும். உப்பே பார்க்க தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அதுதாங்க இதுக்கு மிளகு அரைக்கிறது தாங்க. அந்த மிளகுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்து மசாலா அரைக்கிறத. அந்த மிளகு தாங்க மெயின். நல்லா சாந்தாக இருக்கணும். மட்டன் குழம்பாக இருந்தாலும் சிக்கன் குழம்பாக இருந்தாலும் நீங்கள் அதை மைய சாந்தாட்டு அரைச்சி பாருங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசிலில் வந்து அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ நல்லா இருந்ததுங்க உண்மையிலேயே இந்த டைம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணும் அதுக்கு பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ கம்மியாக தான் எனக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு கையே வராது. எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க, ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என் தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடும். நாங்கள் கம்மியாக தான் ஊற்றி எங்கள் வீட்டுக்காருக்கு எண்ணெய் சேர்த்தாலே பிடிக்காது. ஆனால் எனக்கே கை வராது முதல்ல. அதனால் நான் கொஞ்சம் அளவாக தான் ஊற்றுவேன். அதுவே எவ்வளோ நல்ல எண்ணெய் கக்கி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்குது. டேஸ்ட்டு இந்த வாட்டி செம்மையாக வந்தது. காலியாக ஆயிடுச்சு, ஒரு துளி வேஸ்ட் ஆகலை. எப்பவுமே இந்த நான்வெஜ்னு செஞ்சால் கொஞ்சமாவது